மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப நிறைய மரியாதை வச்சிருக்காரு. ஏன்னா வந்து என்கிட்ட சொல்லுவாரு, நல்ல படம் பண்ணா மச்சான் ஃபேன்ஸ் செம்மையா என்ஜாய் பண்றாங்க, கேவலமான படம் தான் வச்சா ரொம்ப திட்டுறாங்க, ரொம்ப ஜெனனா இருக்கீங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஃபேன் இன்சிடென்ட், பாசுங்கிற பாஸ்கரன் படம் போகும்போது ஆக்சுவலா எனக்கும் சொந்தம் ஒரே காரணம் தான். ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தோம், உங்க காரனுக்குள்ள போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. சரி அப்படி அது யார் பண்ணீங்க? இல்ல சங்கன் சார் பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஓகே இப்போ வந்துடுறாரு, உட்காருங்க. சங்கன் சார் உள்ளாங்க. யார் பண்ணி? சார் நான் உங்க ஃபேன் சார் அப்படின்றாரு. நான் வந்து சங்கன் தான் பாக்குறேன். உள்ள வச்சிருக்கேன், அந்த யாருமே இல்லை அந்த டைம்ல. அப்புறம் அது இல்லை. அதுக்கப்புறம் சங்கன் சாரை பார்த்துட்டு சங்கன் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு. வந்து டேய் படத்துலதான் பண்ண முடியும், நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் பண்ண முடியாது போறான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்திருந்தாரு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் கண்டிப்பா உடவுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ரிலீஸ் நிறைய டைரக்டர்ஸ் படம் பார்த்தீங்க. அவர் யூஸ்வலா வந்து ஒரு படம் பார்த்து யாருக்குமே காட்ட மாட்டாங்க. பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் வெரி கான்ஃபிடென்ட் டைரக்டர்னு சொல்லுவேன். தட்ஸ் வை ரொம்ப ஓப்பனா நிறைய சஜஷன்ஸ் இருக்கட்டும். என்கிட்ட வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. பட் சரி அவர் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வீட்டுலனா வந்து இதே தியேட்டர்ல தான் வந்து அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது. உண்மையிலேயே பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த படம் ஆக்சுவலா வந்து அசம்பிள் பண்ணும்போது சமீன் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட், என்ன பண்ணலாம், எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி வெயிட் பண்ண வச்சான் அப்படின்னு சொன்னேன். இல்ல நம்மளே பண்ணிடலாமா? ஏற்கனவே நீ பண்ணிட்டு இருக்க, இது மேல நீ வந்து எவ்வளவு வேண்டா தாங்க, நீ வெயிட் பண்ணு, நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவாரு, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்டுக்கு விஸ்வபிரசாத் சார் பீப்புள் மீடியா ஃபேக்டரி வந்து இட்ஸ் பிளெஸிங் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குல பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்ல இருக்கு. என்னோட படங்களே நிறைய யூஎஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கமிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. அது இன்னும் அது இல்லாம அவரோட சக்சஸ் ரேட் நீங்க தெலுங்குல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெரி ஹை சக்சஸ் ரேட். ஸோ அதுதான் அவரோட கான்பிடன்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ சார். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆன நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் வேற யாரை பத்தி சொல்லலாம்? இல்ல சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஆர்யா சார் பத்தி ஒரே விஷயம் சொல்லுங்க. இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலா ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்தேன் சார் தான். ஃபர்ஸ்ட் நான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 ஹீரோயின் லிஸ்ட் மச்சான். இது ஓகேதான் பாரு. காதர் பாஷா ஷூட்டிங் எல்லாம் எனக்கு அவங்க சித்திட்டு நான் கூட கேட்டாங்க. டேட்ஸ் மிஸ் ஆச்சு. பயங்கர சீரியஸா ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லாரும் போட்டோஸ்லாம் அனுப்பி இது ஓகேன்னு கேட்டாங்க. அந்த ஃபைனலா வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அவர் தான் வந்து மேகா காஸ்ட் உள்ள கொண்டு வந்தது. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் தட். இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு டெய்லி கால் பண்ணி சென்சார் என்னாச்சு, எப்படி போயிட்டு இருக்கு, எப்போ ரிலீஸ், எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால். நான் வந்து எதுவுமே சொல்ல தேவையில்ல. எப்படி இன்ஃபுளுசர்ஸ்க்கு வந்து நான் ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணோம். அதான் ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண ஓகே சார் நான் போட்டுறேன் சார். தேங்க்ஸ் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்யா சார் போயிருக்கு. பயங்கர கிளாஸ் பண்ணுவோம், பயங்கர சப்போர்ட். சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் பர்சன், எப்போ என்னோட ஃபேவரட் பர்சன் தான் சொல்லுவேன். சூப்பர் ஸ்டார் போடாம விட்டுருக்குறேன் இருக்கிற பிரச்சனை பட்டவர். பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலா போறதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி மச்சான் இந்த மாதிரி 65 days கண்டினியூஸா ஷூட்டிங் போறேன், உடம்பெல்லாம் பக்காவா வச்சுக்கணும் மச்சான், என்ன மச்சா பண்ணோம் அப்படின்னு. காலைல கொஞ்சம் கார்டியோ பண்றான், எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னேன். இந்த மாதிரி ஜிம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாம் பண்ணு, ரொம்ப எக்ஸைட் பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லிட்டேன். சரி அப்புறம் ஒரு பொள்ளாச்சி போனோம்னு ரொம்ப நாள் ஆச்சா பேசி பார்ப்போம், ஏதாவது எக்ஸசைஸ் பண்றான்னு கால் பண்ணி கேட்டேன். ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்றியாடா, டைம் கிடைக்கல? ஆமா டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன். என்ன பண்றேன்?
மீரா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளையாடுறேன் அப்படின்னா இன்னும் எக்ஸசைஸ் தான் பண்ண சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஹெல்த் கான்சியஸ் பர்சன் தான். நீங்க என்ன சொல்லாமலும் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு சமாளிக்காது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஹார்ட் ஒர்க்னு அதே சொல்லுவேன். பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு சீனா இருக்கட்டும், ஒரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சா இருக்கட்டும், நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும். அப்ப அவங்க டீம் இருக்குல்ல, பிரேம் செய்து ஏ டீம், பி டீம், சி டீம், ஒரு 3 டீம் வச்சிருப்பாரு. ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்க போட்டு ரைட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ், இவ்வளவு பெரிய ஃபேன் ஃபாலோயிங், இவ்வளவு பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒன்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் இப்போ நம்ம ஆக்டிங் வரும்போது சும்மா போய் நம்ம சீன்ல கொடுத்தது பண்ணோம்னா அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்ப கரண்ட்ல நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதுல ரெலவெண்டா பண்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. பட் இன்னும் வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரதர். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு உள்கூத்து ஒன்று இருக்கு எனக்கு. ஏன்னா நான் சந்தன் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்றோம். அது வந்து ரொம்ப நாளா வந்து மொத்தம் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணோம், பேசிட்டா இருக்குன்னு தவிர ஒண்ணுமே செட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலா வந்து ஒரு இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டா இருப்பார் நம்மளுக்கு. நம்ம சேர்ந்து அந்த படம் பண்றோம். யோகி சொல்ல வர ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. கார்த்திக் சொல்றான். கார்த்திக் யோகி சேர்ந்து ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த படம் பெரிய ஹிட்டானா ஒரு பெரிய ப்ரொமோஷன் எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்லு சுரேஷ். பிகாஸ் ஏன்னா எனக்கு வேற வேலை நான் கண்டிப்பா எங்க விட்டாலும் வந்துடுவேன். பட் அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து வெரி சீரியஸ், வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மச்சான். ஆக்சுவலா ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்ப கார்த்திக் சொன்ன மாதிரி படம் என்னுடைய படத்துல ஹீரோயின் மற்ற எந்த விஷயம் வந்து அவ்வளோ கேர் பண்ணிப்பான். என்னை பார்த்தவங்க இவனை பார்க்க போறனாலே எனக்கு பயமா இருக்கு. பார்த்து என் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு திரும்பி வெயிட் போட்டு பண்ணாடின்னு எந்த அளவுக்குன்னா ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 5-6 days முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நியூயர் அன்னைக்கு ஃபோன் பண்ண, சரி வெளியே எங்க போறது மச்சான ஃபோன் பண்ணி எனக்கு என்ன மச்சான நியூயர் பார்த்தீங்கடா அப்படின்னு. கிளம்பி வந்து 8 o'clock அண்ணா நகர் வந்துடும் அப்படின்னா சரி சொல்லி நானும் கிளம்பி போயிட்டேன். போனா 8 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபுட்பால் விளையாட வச்சாங்க கிரவுண்ட்ல. அப்புறம் 12 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வச்சான். அதுக்கப்புறம் 4 மணிலிருந்து விடிகால காலையில 8 மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வச்சேன். நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இதுல இருந்து நான் ஜிம்முக்கு போறேன். நியூ இயர் அன்னைக்கே ஜிம் பண்ற ஒரே ஆளு நம்ம ஆஜா மட்டும்தான். சோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸ். அதே மாதிரி அக்கறை இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸ்ல இருக்காங்க, ஜிம்முக்கு போறாங்க பண்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர்யா தான். அதே மாதிரி இந்தியன் சினிமால எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பு ஏற்றுறாங்க, கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே மச்சான் அடிச்சுக்கவே முடியாது. உடம்பு எல்லாம் செதுக்கிறதுல டைரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிகேஷன். ஆக்சுவலா ஆர்யா வந்து எந்த பினான்சியரை போய் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்னதான் கேட்பாங்க, எப்படி காருங்க ஃப்ரெண்டு சந்தானம் அப்படின்னுவாங்க. நான் போய் எந்த பினான்சியரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட கேட்கறது என் ஃப்ரெண்டு ஆர்யா எப்படி இருக்காங்கன்னு. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இல்லைங்க நீங்க ஆர்யா அவங்களுக்கு உங்களை பார்த்தா அவரை கேட்கறாங்க, அவரை பார்த்தா அவங்கள கேட்கறாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்ல, இந்த பினான்சியர்ஸ் எல்லாருக்கும் 2 பேரும் கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்றான் அப்படின்னு கேட்பாங்க. என்ன பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்றான் சொல்லி கேட்பாங்க அப்படின்னு. அப்ப சொன்ன மச்சான் இனி வேலைக்கு வாங்கின பினான்சியர்ஸ் இதெல்லாம் நம்ம ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னோம். மச்சான் ஒரு தங்க முட்டைற வார்த்தை ஒண்ணு நான் பிடிச்சிருக்கேன், நம்ம வந்து இந்த வார்த்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா சரி மச்சான் எல்லாம் பேசி முடிச்சுட்டோம். அப்படின்னு நான் சொல்ல மச்சான் எப்படி மச்சான் அந்த முட்டை போடுற வார்த்தையில பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மச்சான். நான் அந்த வார்த்தைக்கு பின்னாடி கை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பேரு பிளட் வந்து இருக்கு. அப்புறம் தான் நான் சொல்லுவேன் மச்சான் அந்த வார்த்தை நம்ம கிட்ட முட்டை எடுத்துன்னு இருக்கு மச்சான் அப்படின்னு. இப்ப நிறைய பேர் ஒரு கண்டென்ட் கருத்து யார் அந்த வார்த்தையில தொண்டைன்னு அதை நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க.
ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதான் சொன்ன மச்சான் போக ஃபினான்ஸ் வாங்கினது நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் 2 பண்றோம் ஆனந்த் பிரேமானந்தோட மச்சான் என்ன பண்றோம் அந்த படத்தை. ஸோ அந்த அந்த படத்தை எவ்வளவு நான் பார்த்துக்கிறேன், நீ ஜாலியா போய் செம்ம கலாச்சாரம் நடின்னு சொன்னா. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா என்று சொன்ன மச்சான் நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியா கலாச்சாரம் பண்ற அப்படின்னா அது உங்களோட காம்போல பண்ணவங்க செட் ஆகணும். அப்ப நம்ம டேரக்டர் தேடிட்டே இருந்தோம். அப்ப கார்த்திகேயன் கிட்ட பேசிட்டு இருந்தோம். இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் அதை வச்சு ஒன்று யோசி ஒன்று பேசலாம் ஒன்று பண்ணலாம். நாங்கள் பேசி ஒரு ஐடியா ஒன்று செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ கார்த்திகேயன் டைரக்ஷன்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். அது ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும். ஏன்னா பாஸ்ங்கிற பாஸ்கர் ட்ரூவா அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இல்லை எனக்கு போட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அந்த படத்துல அவரு போட்டுக்கோ. டெஃபினட்டா உங்களுக்கு அந்த பாஸ்கர் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு செம்ம கலாச்சார படமா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் நண்பன் ஆர்யா தான். எப்போ எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒத்துமையோட எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா எப்போ நான் ஃபோன் பண்ணி எதை சொன்னாலுமே மச்சான் இந்த படம் விட்டாங்க பண்ணணும் ஹின்ஷா அல்லான்னுவான். 5 முறை தொழுவான் அல்லான்னு அல்லா மேல இதுவா இருப்பான். நான் இந்த சைடு சிவான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவனோட சேர்ந்து நான் மாஸ்க்கு போயிருக்கேன், என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான். நான் 2 பேரும் அவ்வளோ ஒற்றுமையா இருக்கும். நாட்டு வந்து சினிமா கிடையாது, அது மீறி தாண்டி எல்லாத்துலேயுமே. ஸோ அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாரம் தான் நினைக்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன், நான் பக்கத்துல கூட உட்காந்து நான் இங்கே இருந்துட்டேன். ஸோ தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ லவ் யூ மச்சான். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்.